Praise the Lord. Praise God. People are awake. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். How many of you are happy today? Praise God. How many of you are sad today? Because it's Good Friday. So for the children, are we supposed to be happy today or are we supposed to be sad today? Happy. Happy. Why? Because every day you are happy. Yeah. You know, this is one of those days, what you call as a mixed feeling. You know, when children go to college or when you ask a person before getting married, and in those kind of situations they'll always say excited but anxious. நல்ல எக்ஸைட்மெண்ட் இருக்கு, ஆனா அதே நேரத்துல என்ன வாட் நெக்ஸ்ட், அந்த ஒரு பயம், அந்த ஒரு திகில் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதே விதமா ரிமெம்பர், இந்த புனித வெள்ளி என்று நாம் வரும் பொழுது பழையதையும் நாம் மறக்கக்கூடாது, அதே நேரத்தில் பழையதிலும் தங்கிவிடக்கூடாது. அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு சடங்கு பூர்வமாய் ஆச்சாரபூர்வமாய் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாய் நடந்த ஒரு காரியத்தை ரெப்ளிகேட் பண்றதுக்கோ ரிப்பீட் பண்றதுக்கோ, that's not what we are here for. நடந்த சகல காரியங்களும் நம்ம எதிர்காலத்தை நோக்கி, கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை நோக்கி திருப்பாவிட்டால் இந்த புனித வாரம் என்பது நமக்கு ஒரு வீண் தான். அதனால yes, there is a bit of sadness in our heart because it's not the Jewish people who named Jesus. It is the sins of you and me. உங்களுடைய என்னுடைய பாவங்கள் அவரை சிலுவையிலே அறைந்தது. அதனால நம்ம இருதயத்துல ஒரு மனவேதனை இருக்கிறது. நான் இதை உமக்கு செய்தேன் ஆண்டவரே, என்னுடைய கண்களின் இச்சையினால, வாயின் பேச்சினால, என்னுடைய வாழ்க்கை நடவடிக்கைகளினால நான் இதை உமக்கு செய்தேன். அதுதான் நம்முடைய இருதயத்தின் ஆதங்கம், அதுதான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வேதனை. ஆனால் அதே நேரத்துல முன்னோக்கி நாம் பார்க்கும் பொழுது we are excited about the future because it is Good Friday that made Easter Sunday possible. புனித வெள்ளியை கடந்து போகாம நீங்க உயிர்த்தெழுந்த ஞாயிறுக்கு ஒரு நாள் உங்களால் செல்ல முடியாது. So we come with a mixed feeling of God because of what you did on the cross thousands of years back. I have a hope for tomorrow. அபுதமான ஒரு இருதயத்தோடு இங்க வந்திருக்கிறோம். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டது, இந்த ஒரு நாள் சில சமயத்துல ஒரு சர்வீஸ் முடிஞ்ச உடனே இல்ல ஊழியர்களுக்கு செல்லுகிற இடத்துல முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்குன்னு பார்த்து என் ஹஸ்பண்ட் வராம போயிட்டாங்க பாஸ்டர், இந்த மெசேஜ் அவர் கேட்டிருக்கணும், இல்ல இன்னைக்குன்னு பார்த்து என் வைஃப் வராம போயிட்டாங்க, அவங்க இந்த மெசேஜை கேட்டிருக்கணும். we always ஒரு கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுதோ, கர்த்தருடைய காரியங்களை நம்முடைய உணர்த்தப்படும் பொழுதோ நமக்கு நினைக்கிறது அவங்க இதை கேட்டிருக்கணும். இவங்க இந்த ஒரு நாள் நமக்கு வர வேண்டிய சிந்தை என்ன தெரியுமா? Lord, it is my sins, my behavior, my thoughts, my deeds, my words that மனைவியுடைய குறைபாடுகள் அல்ல, என் கணவனுடைய குறைபாடுகள் அல்ல, என் சகோதர சகோதரிகளுடைய குறைபாடுகள் அல்ல, என் தோழிகள் நண்பர்களின் குறைபாடுகள் அல்ல, என்னுடைய பாவங்கள் உம்மை சிலுவையில் அறைந்தது. Would you come with that introspection today? அந்த ஒரு உள்நோக்கி பார்க்கிற, வெளியில மற்றவங்களை பார்த்து அவங்களுக்கு அது சரி இது சரின்னு சொல்றதை விட்டுட்டு இந்த ஒரு நாளில நம்மை உள்நோக்கி பார்த்து சுய சிந்தையோடு பரிசோதனையோடு கிறிஸ்துவனுடைய ஓட்டத்துல நான் எங்கே இருக்கிறேன், எந்த இலக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். What kind of recalibration? இன்னைக்கு blogல that's what I've written. It's not a time of recollection of the past, but a recalibration for the future. That's what Good Friday is. It's not a recollection of the past, but recalibration of the future. எல்லாரும் கண்களை ஒரு செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை அப்பா. இந்த புனித வெள்ளி என்று நாங்கள் கூடி வந்திருக்கிற வேளையில, while the world may call it as a Good Friday, for us it is a God Friday, Master. Because you, God the Father, ordained this day, and Son Jesus Christ
shed your blood on this day, and Holy Spirit is continuing to strive with us even today. அப்பா, பிதாவின் சித்தத்தின்படி, குமாரனுடைய இரத்தத்தின்படி, பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலின்படி இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல நீர் மகிமைப்படுவீராக. எங்களுடைய பாவங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு உணர்த்துவீராக. அப்பா, சிலுவை நோக்கி பார்க்கிற வேளையில இட்ஸ் நாட் ஜஸ்ட் a remorse. தகப்பனே, உம்முடைய இரண்டாம் வருகை குறித்ததான நாங்கள் நினைவுபடுத்தப்படும்படிக்காய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையின் வேளையிலும், ஜெப பகிர்ந்து கொள்ளுதலின் வேளையிலும், பகிர்ந்து கொள்ள போகிற ஒவ்வொருவரையும் 7 பேரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையிலிருந்து நீர் பேசின அந்த 7 வசனங்கள், அந்த 7 பேர் பகிர்ந்து கொள்ளும் ஆவியையும் விலக்கி போட்டு ஒரு தைரியத்தின், ஒரு உற்சாகத்தின் ஆவியினால அவர்களை நிரப்பும்படிக்காய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் எழுந்து நின்று ஆராதனை Sugar
குரல் கேட்டே ஆறுதலே அற்புதமே பேசிடும் அவரின் குரல் கேட்டே ஆறுதலே அற்புதமே இயேசுவின் தழும்பால் சுகமானே சுகமானே நான் சுகமானே என் நோய்கள் யாவும் சுமந்தானே என் நேச சிலுவை மீதினிலே என் நோய்கள் யாவும் சுமந்தானே என் நேச சிலுவை மீதினிலே பாவம் ரோகங்களை தீர்த்தாரே சாபங்கள் நீக்கம் செய்தாரே பாவம் ரோகம் தீர்த்தாரே பாவம் நீக்கம் செய்தாரே இயேசுவின் தழும்பால் சுகமானே சுகமானே நான் சுகமானே இயேசுவின் தழும்பால் சுகமானே சுகமானே நான் சுகமானே மலையில் கிருபை இனிய நிழலில் சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபை இனிய நிழலில் ஆத்துமனே சரி ஆத்துமனே சரி நாளுகள் அணையிலே நாளுகள் மணல் சிலுவையின் நிழலில் அணையிலே காணிடுவே சிலுவையின் நிழலில் ஓ சாய்நிலை காணிடுவே சிலுவையின் நிழலில் அனுதினமடியா சாய்நிலை காணிடுவே பாவ மாறு சுமையதான் சோர்ந்து தனக்கென ஜீவியமே பாவ மாறு சுமையதான் சோர்ந்து தனக்கென ஜீவியமே சிலுவையண்டை வந்ததினா ஓ சிறந்த சந்தோஷம் கண்டதினா இயேசுவே சந்தோஷத்தை எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீர். நிலைவரமான ஆவியை எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் டாடி. ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாலை வேளையில அவரை நினைவு கூர்ந்து, அவருடைய பாடுகளை நினைவு கூர்ந்து, அவர் நமக்காய் பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து வாய் வரிவாய் திறந்தவருக்கு நன்றி செலுத்துங்க. தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் சிந்தினார். He did not despise the cross, but took it upon himself. அவர் தம் சிலுவையை உதாசீனப்படுத்தவில்லை. எத்தனை வேளை நம்முடைய சிலுவையை நாம் உதாசீனப்படுத்துகிறோம்?
நாம் நடந்து செல்கிற பலவீனத்துல எத்தனை முறை உதாசீனப்படுத்துகிறோம். ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கிறோம்ல. But he did not despise the cross that he carried. Father, we thank you, Lord. Thank you for that love. அந்த அன்புக்காக நன்றி சொல்கிறோம் டாடி. இந்த உலகத்தில் ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற மேன்மை எல்லாவற்றையும், மகிமை எல்லாவற்றையும் நீ விட்டு விட்டு எனக்காய் இறங்கி வந்தீரப்பா. இந்த உலகத்துக்காய் மாத்திரம் இல்ல, எனக்காய் as an individual you came down. Even if it was only me, நான் மாத்திரம் இந்த பூமியில உயிரோடு இருந்திருந்தேன், ஆனால் அவர் வந்திருப்பார். எனக்காய் தன் இரத்தத்தை சிந்தி இருப்பார். எனக்காய் அவர் இரத்தத்தை சிந்தி இருப்பார். What a love, what a love. அந்த கல்லனுக்கு மத்தியில அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட அந்த கல்வனுக்கும் அவர் ரட்சிப்பை உண்டு பண்ணினார். இனி இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று சொன்னார். மை டியர் ஃப்ரெண்ட், ஒருவேளை நீங்க தூரமாய் போயிருக்கலாம். அந்த கல்வன் தன் வாழ்நாள் முழுவதும் கல்வனாகவே வாழ்ந்திருப்பான். கடைசி நேரத்துல இயேசுவே நினைவு கூறும் என்று சொன்ன போது இயேசு சொன்னார், நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். My dear friend, this is not too late for you. You are thinking you are too late in your life. உங்க வாழ்க்கையில நான் கடைசி சூழ்நிலைக்குள்ள வந்து விட்டேன், என் வயது ஓடி விட்டது. It doesn't matter, my dear friend. God can still use you. உன்னை தேவனால் பயன்படுத்த முடியும். உன்னை நிரப்பி அவரால் பயன்படுத்த முடியும். அன்றைக்கு யூதாஸ் காரியோத்து ஒருவேளை இயேசுவை நோக்கி ஓடி வந்திருப்பானே, ஆனால் அவனை இயேசு மன்னித்திருப்பார் என்பது விசுவாசம். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு அந்த சிலுவையிலிருந்து கூப்பிட்டாரல்லோ. Maybe it was including Judas Iscariot. அவன் ஒருவேளை ஓடி வந்திருப்பானே, ஆனால் இந்த மாலையில ஆவியானவர் சொல்றாரு, will you not turn up to my cross? என் சிலுவைக்கு நேராக நீ ஓடி வர மாட்டாயா? ஒருவேளை நீ கல்வனாகவே வாழ்ந்திருக்கலாம். என் வாழ்நாள் முழுவதையும் நான் வீணடித்து விட்டேன். I wasted my life. இந்த உலகத்திற்காய் ஓடினேன், இந்த உலகத்திற்காய் சம்பாதித்தேன். ஆத்மாவே நீ களி கூர்ந்து மகிழ்ந்து என்று அந்த ஆத்மாவை பார்த்து சொன்னேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார், இன்று இரவிலே உன் ஜீவன் எடுப்பட்டு போமே, ஆனா where will you go? நீ எங்கே போவாய்? Where will you go? இந்த மாலை வேளையில அந்த சிலுவையை நோக்கி பாருங்க. அவருடைய கைகள் குறுகி விடவில்லை, கர்த்தருடைய கரம் குறுகி விடவில்லை, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி விடவில்லை, அற்புதம் செய்ய முடியாதபடி அவருடைய கரங்கள் குறுகி விடவில்லை. அவருடைய இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கும் அதே வல்லமையோடு இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கு பேதுரு எழுதினார் அல்லவா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எழுதினார் அல்லவா. ஓ ஹalleluya, he hasn't changed a bit. அவருடைய வல்லமை மாறிவிடவில்லை. அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு மாறிவிடவில்லை. ஓ இந்த பாடல நான் பாடலாம், ஒரு ஆங்கில பாடல், above all powers, above all kings, above all wonders என்கிற இந்த பாடலை நாம் உற்சாகத்தோடு will sing. Oh, above all powers, above all kings, above all kings, above all the ways of man, you were here before the world began. Above all creatures, above all
வல்ல ரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, ஓ விலையேற பெற்ற ரத்தமே, சியா ரத்தமே, ஓ இயேசுவின் நதியாய் பாயுதையா Jesus, நெஞ்சிலே பாயுது டாடி, நதியாய் பாயுதையா, மனிதர்கள் மூழ்கனமே I will sing a song of love towards him, a song of deliverance, விடுதலையின் பாடல். I will sing a song of love to him and say, Lord, you are the lover of my soul. நீர் என் ஆத்தும நேசரப்பா, உம்மை
உம்மை போல என்னை யாரும் நேசிக்க முடியாது டாடி. இந்த உலகம் என்னை விட்டு கடந்து சென்ற போதும், உலகத்தின் மனிதர்களை வெறுத்த போதும், நீர் என்னை வெறுக்கவில்லைப்பா. நீர் என்னை வெறுக்கவில்லை. நீர் என்னை வெறுக்கவில்லை. நான் பாவிகளா இருக்கிறேன், கிறிஸ்து இயேசு எங்களுக்காய் மரித்தீரப்பா. Not because we were righteous, but we were while we were sinners. நாங்கள் பாவிகளா இருக்கிறோம். என்ன ஒரு அன்பு டாடி. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலைவெளியில் நீங்க மகிமைப்படுங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. தகப்பனே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய மீறுதல் நிமித்தம் நீங்க காயப்பட்டு, எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டீராப்பா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை உங்க மேல வந்தது ராஜா. நம்முடைய தழும்புகளால நாங்க குணமாகிறோம்ப்பா. நாங்க எல்லாரும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அப்பா எங்களுடைய பாவங்களை எல்லாம் உங்களுடைய சரீரத்துல ஏற்றுக்கொண்டு சிலுவையில சுமந்துட்டீங்க அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறாப்பா. ஆண்டவரே, அநீதி உள்ளவர்களாகி எங்களுக்காக அப்பா நீங்க நீதி உள்ளவராய் அப்பா ஆண்டு நீங்க மரித்தீர் ஆண்டவரே. அப்பா, மாம்சத்துல குடைந்து ஆவில உயிர்ப்பிக்கப்பட்டீராப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறாப்பா. உங்களுடைய சிலுவையும் பாடுகளையும் தியானிக்கிற இந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமை, உம்முடைய ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், நாங்கள் உண்மை உயர்த்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் அமரலாம். ஒரு விஷயம் இந்த மாலை வேளையில, this is a little different kind of a service. I'm not going to be preaching first of all. So every year இது பழைய வருடங்களிலே அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த சர்வீஸோட ஃபார்மேட் தெரியும். As several of you are new, I just wanted to share. There are going to be 7 people who are going to be sharing on the 7 verses of Jesus Christ from the cross. இயேசுவானவர் சிலுவையிலிருந்து பேசின கடைசி 7 வசனங்களை குறித்து 7 பேர் நம்ம மத்தியில தியானிக்க நம்ம மத்தியில கடந்து வருவார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்றைக்கு ஒரு நாள் the message, the word, the thing, everything that comes through, keep you as a centerpiece. This is not a word for your husband or your wife or your brother or your sister or your friend or anyone. It's a word for you. In the நாளில, Lord, it is my sins that nailed you on the cross. என் பாவங்கள் ஆண்டவரே, என் மனைவியிடத்துல குறைபாடுகள் இல்லை, கணவனிடத்துல இருக்க குறைபாடுகள் இல்லை, நண்பர்களிடத்துல இருக்கிறதில்லை, பேரண்ட்ஸ்ல இருக்கிறதில்லை, பிள்ளைகள்ல இருக்கிறதில்லை, என் குறைபாடுகள், என் கண்களின் கேட்குதலின் சகலத்தின் குறைபாடுகள் உண்மை சிலுவையில அறைந்தது என்கிற ஒரு சுய பரிசோதனையோட ஆரம்பத்தில் நான் சொன்னது போல, this is not a recollection of the past but a recalibration to the future. Jesus is not on the cross. Jesus is not in the grave. He is risen. So while our sins bring us that sadness, but the redemption brings us the joy. Amen. So abidamai 7 பேர் நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்வாங்க. Those who are going to be sharing, as we have already informed you, keep it 5 to 7 minutes maximum so that we can keep up time. Thank you. பிரைஸ் தி லார்ட். முதலாவது வார்த்தையாக நம்ம மத்தியில இருக்கிற ஜாயோட அப்பா மிஸ்டர் ஆண்டர்சன் அங்கிள் வந்து நம்ம மத்தியில வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வேர்டை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் அருமை போதகருக்கு என்னுடைய மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கல்வாரியிலே உதித்த முதல் வார்த்தை, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தங்கள் பாவங்களை அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு என்பதின் அர்த்தம் என் ஜனங்களின் இரட்சகர். இயேசு 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றிய உபதேசத்தை பவுல் கூறும் பொழுது,
கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆக நாம் நம் வாழ்விலே தேவபலனை கர்த்தரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்மையும் பிதாவையும் பிரிப்பது பாவம், நம்மையும் பிதாவையும் இணைப்பது சிலுவை. ஆக சிலுவை மனு குலத்தின் மீட்பு. பிதாவுக்கும் நமக்கும் இயேசு ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். இயேசு நம் வாழ்வில் ஒரு மாதிரியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, துன்பத்தின் உச்சியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது தன்னை துன்பப்படுத்தியவர்களை, தன்னை அடித்தவர்களை, தன்னை காரி துப்பினவர்களை, தன்னை இகழ்ந்தவர்களை, மனசாட்சிக்கு விரோதமாக அநீதியாய் தீர்ப்பு சொன்ன பிலாத்துவை, வேதபாரகரை, ஆசாரியர்களை, கடைசியாக வலப்பக்கம் இருபக்கம் இருந்த தன்னுடைய கல்வர்களை அனைவரையும் மனப்பூர்வமாக இயேசு மன்னிக்கும்படி பிதாவிடம் பரிந்துரைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய நிலைமை என்ன? நம் குடும்ப வாழ்வில் நமக்கு அநேக துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், துரோகங்கள், குரோதங்கள் இருக்கின்ற நேரத்திலே நாம் இந்த பாடுகளின் மத்தியில் ஆண்டவர் பிறரை மன்னித்தது போல நாமும் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பெரியமானவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்தில் பூமியில் சுற்றித் திரிந்த போது திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தும் பொழுது அவர் முதலாவது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று சொன்ன பிறகுதான் உன் பணிகை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். ஆக நம் வாழ்வில் நாம் முக்கியம் தர வேண்டியது மன்னிப்பு. மன்னிக்காத இருதயம் எப்படி இருக்கும் என்று நாம் சற்று யோசிக்க வேண்டும். மன்னிக்காத இருதயம் எப்படி இருக்கும்? மன்னிக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். மன்னிக்காத பொழுது நம்முடைய நிலைமை என்ன? அது இந்த நாளிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். மன்னிக்காத இருதயம் குடும்ப உறவை கெடுக்கும். முதலாவதாக குடும்பங்கள் கெட்டு போகும். காயின் ஆபேல் என்ற அந்த சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் மிக தெளிவாக சொல்கிறார். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளையவன் தன் ஆசையை துன்மார்க்கமாய் அழித்து மனம் நொந்து தன் தகப்பனிடம் மனஸ்தாபப்பட்டு வரும் பொழுது தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்கிறான். இதை கண்டு மூத்த சகோதரன் கோபமும் மூர்க்கமும் வெறுப்பும் பகை உணர்ச்சியும் எரிச்சலுமோடு அவனை பார்த்து தகப்பனையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான், தமையனையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். ஆக இந்த பொறாமையானது குடும்பத்தில் விரிசல் ஏற்பட்டு குடும்பத்தை உடைத்து பாழாக்கும். ஆம் பிரியமானவர்களே, எங்கு வைராக்கியமும் விரோதமும் உண்டோ அங்கே கலகமும் சகல துர்சைகளும் உண்டு என்று யாக்கோபு 3:16 நாம் காண்கிறோம். முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதான கட்டளையாக நமக்கு கொடுத்ததை இந்த நாளிலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, மன்னிக்காத இருதயம் மிகைப்படுத்தி பேசு. இங்கு கெட்டகுமாரன் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இளையவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான் என்றுதான் சொல்கிறே தவிர, ஆனால் அது 15-13 பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய சகோதரன் அவன் வேசிகளிடத்து சென்று தன் பணத்தை ஆஸ்தி அழித்து போட்டான் என்று மிகைப்படுத்தி சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக கர்த்தர் நம்முடைய எதிர்பார்ப்பது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்று சொல்ல வேண்டும் என்று யாக்கோபு எழுதின சுவிசேஷம் யாக்கோபில் 5:12 கூறுவதை நாம் காண்கிறோம். மூன்றாவதாக, மன்னிக்காத இருதயம் குற்றங்களை வெளியப்படுத்தும். நம்ம கண்ணால் பார்த்துக்க மாட்டோம், காதால் கேட்டுக்க மாட்டோம், ஆனால் கதை சொல்லுவோம் பாருங்க, மிகப்படுத்தி சொல்லுவோம். ஒருத்தர் பார்க்கும்போது கண்ணிலேயே எல்லா கதையும் சொல்லி முடிச்சிருவோம். அது நல்லதோ கெட்டதோ அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட போது யோவான் 13:21 ஆவியில் கலங்கி என்னில் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்று சொன்ன பொழுது இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த அன்பான சீஷன், ஐயரே யார் அவன் என்று கேட்கிறான். அப்பொழுது இயேசு, உங்களில் எவனுக்கு நான் எனக்கு துணிக்கையை நினைத்து எவனிடம் கொடுக்கிறவனோ அவன் தான் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லி யூதாஸ் காரியத்திடம் சென்று விரைவாக நீ செய்வதை செய் என்று சொல்கிறார். ஆனால் அவர் சொல்லுவதை யாரும் கவனிக்கவில்லை. அதை நாம் யோவான் 13:28 காண்கிறோம். இப்படியாக வெளியரங்கமாக ஆண்டவர் பேசவில்லை, யாருடைய மனதையும் புண்படுத்தவில்லை. நம்முடைய வாழ்விலும் இதை நாம் கண்டிப்பாக கடைபிடித்து கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்தும் பொழுது நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். இறுதியாக, மன்னிக்காத இருதயம் நாம் பெற்ற இன்பத்தை பிறருக்கு கொடுப்பதிலே இந்த இருதயத்தை கடினப்படுத்தும். நம்முடைய கர்த்தர் நமக்கு இலவசமாய் நம்மளுக்கு மன்னிக்க கொடுத்தார்.
தவறு செய்து பாவம் செய்து தகுதியற்ற நம்மளை நம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டு தமது ரத்தத்தினால் நமது பாவத்தை கழுவி நம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அப்படி பண்ணாங்க. சற்று யோசிப்பார்கள். அப்படிப்பட்ட விலையேற பெற்ற பாவ மன்னிப்பை பெற்ற நாம் பிறருக்கு கொடுப்பதில் தயக்கம் காட்டுகிறோம். ஏன்? நம்ம சகோதரன், நம்ம சகோதரி, நம்ம விசுவாசம் ஆக மனப்பூர்வமாக நாம் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இறுதியாக மன்னிப்பை குறித்து பேசுவது என்பது மிக எளிது. ஆனால் மன்னிப்பது மிக கடினம். ஐயா, அவன் எல்லாத்தையும் மன்னிச்சுங்க ஐயா, அவன் பேசுறது என்னை கொன்று போட்டு பரவாயில்லையா, என்னை பேசலாம் பாருங்க, அதை என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாது அப்படின்னு சொல்வதை பார்க்கிறோம். அந்த வஞ்சகமான எண்ணங்கள் நம் உள்ளத்திலே இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை மன்னித்து நம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டு அவர் நம் பாவங்களெல்லாம் மன்னித்து நம்மளுக்கு இலவசமான அந்த ரட்சிப்பை கொடுத்து நம்மை அவருடைய சுதந்திரராக ஏற்றுக்கொள்கிறார். நம்ம அவர் ஃபேமிலியில் ஒன்று. ஆனால் நாம் பெற்ற அந்த இலவசமான மன்னிப்பை பிறர்களும் கொடுக்கும் பொழுது நம்ம பஞ்சதாரம் பண்ணிடுறோம். மனசு வர மாட்டேங்குது. இது தவறு. சற்று நம்ம ஆராயும். நிச்சயமாக நமக்கு துன்பங்கள் வந்திருக்கும், விரோதங்கள் வந்திருக்கும், நம்ம சொத்தை கட்டவங்க எடுத்திருப்பான், நம்ம தூட்டி இருப்பார்கள், நம்ம செய்யாததெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கும். இருந்தாலும் நாம் சற்று யோசிக்க வேண்டும். அந்த மன்னிக்கும் சிந்தை, கர்த்தரிடம் பெற்ற அந்த மன்னிக்கும் சிந்தையை நாம் பிறருக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் நிச்சயமாக பாதுகாக்கும். பிரியமானவர்களே, நம் வாழ்விலே மன்னிப்பை தருவதன் மூலம் நம் குடும்ப உறவை பாதுகாத்துக் கொள்ள முடியும். மன்னிப்பை நாம் தருவதன் மூலம் நாம் மிகைப்படுத்தி பேசாமல் அது கோபாக்கினை நாம் தவிர்த்துக்க முடியும். மூன்றாவதாக, குற்றங்களை வெளிரங்கமாய் பேசாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள நம்மை நாம் சற்று யோசிக்க வேண்டும். கடைசியாக, நாம் பாவி என்று உணர்ந்தும் நம்மை மன்னித்து நம்முடைய நற்சாட்சி காற்றுக்கொள்ளும் விதமாக நாம் நமது குடும்பங்களும் நமது பிள்ளைகளும் நமது திருச்சபையும் நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஆசீர்வதிக்கப்படும் என்பது சந்தேகமில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் நம்மை நாம் தாழ்த்துவோம், நம்மை நாம் ஆராய்வோம். பரமபிதா அந்த சிலுவையிலும் அவர் நமக்கு மன்னிப்பை கொடுத்தார். எத்தனையோ விதமான வேதனைகள் அவர் பாடுகள், அவர் தன் பாடுகளை பார்க்கவில்லை, பிறரை மன்னிப்பதிலே பிரபலமாக இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பிறரை மன்னித்து நாம் நம்ம வெற்றி உள்ள ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ இந்த நாளிலே கர்த்தர் கிருபை செய்வார். இந்த நாளிலும் ஜெப நிலையிலே ஒரு சிறிய பாடலை பாடுவோம். அந்த பாடலின் ஒரு கவியை மட்டும்தான் பாடுவோம். அந்த கவியை பாடும்பொழுது நம்மை நாமே ஆராய்வோம். நிச்சயமாக நம் குறைவுள்ள மனிதன், நமக்கு நிறைவே கிடையாது, நம்ம மனுஷன். இன்னைக்கு கேட்போம், நான் வெளியில் போகும்போது மறந்துடுவோம். ஆனால் அனுதினம் நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரோடு உறவாடும் பொழுது, அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம இருதயம் சுத்தப்படும். இயேசுசாமி தான் நம்ம இருதயத்தின் ராஜாவாக இருப்பார். நம்ம கொஞ்சம் தயங்கி நம்ம தளர்ந்து வடிவிலைக்கு போகும்போது பிசாசு உள்ள போட்டுருவோம். டூலெட் போர்டு நீங்கள் போட்டிங்கன்னா போச்சு, வந்து உட்காந்துடலாம். உட்காந்துட்டு நம்ம லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடும். ஆக பிரியமானவர்களே, இந்த பாட்டை நம் கண்களை மூடி ஆண்டவரோடு நோக்கி பாடுறேன். கர்த்தாவே, நான் குறை உள்ளவன், நான் யாரையாவது நான் மன்னிக்க குற்ற சுமத்தி இருந்தால், யாரையாவது மன்னிக்காமல் இருந்தேன்னா கர்த்தாவே என்னை மன்னியும். அந்த மன்னிப்பதன் மூலமாக நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபித்து, இந்த ஜெப நிலையிலே நாம் மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும் என்ற பாடலை ஒரு வருஷத்தில் கவியை மட்டும் நான் பாடுவோம். ஓ துன்பங்கள் தந்தோரை மன்னிக்கிறே, ரோகங்கள் செய்தோரை மன்னிக்கிறே, துன்பங்கள் தந்தோரை மன்னிக்கிறே, ரோகங்கள் செய்தோரை மன்னிக்கிறே, சத்தோரை நேசிக்கிறே, சத்துருவை நேசிக்கிறே, நேசிக்கிறே, சத்துருவை நேசிக்கிறே, மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும்.
அவ்விதமாய் நம்முடைய தலைமுறையும் நம்முடைய திருச்சபையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். தேங்க்யூ அங்கிள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது அங்கிளோட ஷேரிங். பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The second word வந்து I invite brother Satish Martin to come and share with us. Hello, good evening. நான் வந்து இங்கிலீஷில் வந்து I will speak, but I தமிழ் பேச தெரியும். But just because I'm used to speaking English, I'll use English. So now and then I'm going to share Luke 23:43. So in English it says, Jesus replied, today you will be with me in paradise. So Tamil on the இன்றைக்கு நீ என்னுடைய கூட okay. So what it says, I want to just give the setting first. Jesus is dying on the cross, so you have two criminals on either side, right? Side of the and people are making fun of them. People are and soldiers are making fun of them, and all the leaders are making fun of them. And this is a setting, and these two criminals are at the end point of their life, right? They are going to die, and one of the guys says, "Okay, you're really the Messiah, right? Why can't you save yourself, save all of us?" And the guy on the other side said, "Hey, fool, we are truly deserve this. We have sinned, and they have crucified us because of our sins. But this guy, this Jesus, he has not done anything, and he is deserving this, right?" So then he immediately turns to Jesus and he says, "Jesus, remember me when you enter the kingdom." And that's what we see here. Jesus replied that today you'll be in paradise. So paradise, different denominations think about differently. Some denominations think paradise is a waiting place or some in-between place between heaven where souls wait, but it's not so. Bible says that paradise is heaven, presence of God. Like anyone who has received Jesus, immediately when we leave this place, we are taken there to his presence. So that is what Jesus is promising, you'll be with me in heaven, right? So this is a context. But think about what I want to think a little bit is, if you think about the life of Joseph was in prison too, and Joseph says to the cupbearer, "Remember me," right? When you go to the king's presence, and the cupbearer forgets, right? But here he's asking in confidence to Jesus, "Remember me," right? And then Jesus says, "Yes, you will be in paradise." So what does this mean to me, right? What does it mean to you? What does it mean to me? When Jesus says, right, "Assuredly I say." So Jesus talks with assurance, right? So throughout the gospel we see Jesus says in several translations like "assuredly," "surely," right? So he talks with a lot of assurance, right? So it is this guy is at the end point of his life, this criminal, and it's life and death. I mean, he's already at the dead point, but this is like Joel during worship is it, right? It's not the last, right? Still he had a chance. So at that point he makes a choice. He makes a choice to ask Jesus, and Jesus immediately responded. So we may all be at different phases of our life, right? We know, and when this person truly repented from his heart, he knew that he was a sinner, and then he turned to Jesus and asked, "Lord," right? Immediately, it's a salvation prayer actually, right? So when he makes that request, immediately his prayers are answered. So for me, what it would mean? So when I am in the place of desperation, at my last point, when I turn, I can't get the answers, right? And we may be seeking answers for so many things, our day-to-day life challenges, where we may seek work, we may seek healing, we may seek restoration, so many things, right? So our needs, one after another, keep on coming. So always, I think we'll have that. But I want to reflect and go one step deeper, right? What I really need is, right, I want to have more of Jesus, right? We want to be closer. If I have him in my life, I have the strength, right? I can, how to say it? I can leap over any wall, right? Any challenges I have, I can leap over. Jesus said, "You can do greater things than I do." I can turn water into wine. I can race on high like eagles, whatever. So this is what God says, right? It's not just, we don't want to see this scripture
just as a point of need. Yes, we will have needs, right? But let's, as we celebrate Good Friday today, let's think a little bit deeply, right? Okay, what more than I need? Like Solomon asked, right? I think that he's the most wisest guy, truly. He didn't ask just for a thing, he asked for everything, right, in one request. Likewise, I think we need to, I ask and urge every one of you. Jesus said, assuredly, surely, right? So it's promise already given. When you have him as your core, right, you can do anything in your life, right? Jesus definitely says, you can do the same works that I do. So when we touch someone, or when he walks, our shadow falls on someone, right, anything, we can bring changes to the people around us. So that's what I want to share. Thank you for giving me the opportunity. Thank you, Brother Satish. Praise God. அடுத்த தேர்ட் வேர்டு, மூன்றாவது வார்த்தையாக நம்ம மத்தியில் அவங்க நான்சியோட அம்மா சிஸ்டர் ஆஷா இருக்காங்க. அவங்க சிஸ்டர் வந்து நமக்கு ஆண்டவர் பேசினா அந்த மூன்றாவது வார்த்தையை பொருத்தியாக அனுப்பாங்க. தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடவும். கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வடிந்திடுதே, இந்த இயேசு வருவதோ, இந்த இயேசுவதோ. ஜெபம் செய்வோம். செக்கில் சிக்கிய ஒலிவ பழங்களை சுக்குநூறாய் உடைப்பதைப் போல, ஆலையில் சிக்கிய திராட்சை பழங்கள் அடித்து நசுக்கி பிழிவதைப் போல அவர் பிழியப்பட்டார். ஆணிகளாலும் முட்களாலும் நான் உம்மை உடைத்தேன், அன்பினாலும் பாசத்தினாலும் நீர் என்னை உடைத்தீர். சிலுவையில் தொங்கிய இயேசுநாதரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்திலே தகப்பனே, நீர் எங்களுக்காக மரிக்கும்போது சிலுவையில் மொழிந்த உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தகப்பன் கொடுத்த இந்த கிருபையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களை நாங்கள் வெறுமையாக்கி நிற்கிறோம். நீர் எங்களை நிரப்பும் ஐயா. உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பி எங்கள் வாழ்வை உமக்கு பிரியமாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த மூன்றாவது வார்த்தை, அது பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்றிருக்கும் அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரத்தில் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஒரு நிமிஷம் நம்ம அந்த சூழ்நிலையை, அந்த சிலுவையின் அடியை நம்ம யோசிச்சு பார்ப்போம். அங்கு 4 விதமான கூட்டம் இருந்தது. ஒரு கூட்டம் அவர் நம்ம நினைச்சதை சாதிச்சுட்டோன்னு ஆரவாரமோடு ஆர்ப்பாட்டமா கதற ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் போர் சேவகர்கள், வேலையை முடிச்சுட்டு எப்படா வீட்டுக்கு போலான்னு. மற்றொரு கூட்டம் 3.5 வருஷம் அவரோடு நன்மைகளை எல்லாம் அனுபவிச்சு ஆனாலும் எட்ட நின்று வேடிக்கை பார்க்குற கூட்டம். மற்றொரு கூட்டம் கண்ணீரும் கம்பலையுமாக அவரை பின்பற்றின கூட்டம். அந்த கூட்டத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அவரோட சீஷர்கள் எல்லாரும் ஓடி போனாங்க பயத்தில். யோவான் மாத்திரமே அங்கே நிற்கிறார். அவர் குடும்பத்தில் இயேசுவுக்கு அடுத்தபடியாக பிறந்த சகோதர சகோதரிகள் யாருமே இல்லை. விதவையாக, ஏன்னா அங்கே யோசேப்பு இல்லை, விதவையாக வயதான தாயாக மரியாளும் அவளோடு உடன் பிறந்த 2 சகோதரிகளும் பரிதாபமாக அழுக கூட திராணி இல்லாதபடியாக அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறார்கள். அதே சமயம் சிலுவையிலிருந்து உழுத நிலம் போல ரத்தம் சொட்ட, கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில இயேசுவானவர் அவ்வளவு ஆரவாரத்துக்கு நடுவுலையும் தன்னுடைய தாயை நோக்கி பார்க்கிறார். உலகத்துக்கு அவரை கொண்டு வர்றதுக்கு தேவன் பயன்படுத்திய ஒரு பாத்திரமான மரியாளை நோக்கி பார்க்கிறார். யூத முறைமையின்படி 30 வயதுக்கு மேல் இருக்கிற மூத்த மகன் பெற்றோரை பராமரிக்க வேண்டும் என்பது யூத சட்டம். இயேசுவானவர் எங்கேயுமே நியாயப்பிரமாணத்தை மீறினவர் அல்ல. அவருடைய தன்னுடைய நாட்களிலே தன்னுடைய இன்னும் சற்று நேரத்தில் தான் மரணிக்க போகிறோம், உயிர் தழப் போகிறோம் என்பதெல்லாம் அறிந்தவராக
தன் தாயை பொறுப்பான ஒரு இடத்தில் உலகத்தின் பாவங்கள் அத்தனைக்கும் தான் பொறுப்பேற்றுக் கொண்டு சிலுவையிலே மரிக்கப் போகும் அந்த தருணத்தில் அக்கறை உள்ளவராக, தன்னை வளர்த்து இந்த பூமியிலே வளர்த்த தாய்க்கு அக்கறை உள்ளவராக, பொறுப்புள்ளவராக, அவர் தன்னுடைய பொறுப்பை கொடுப்பதற்கு ஒரு சப்ஸ்டியூட் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த கணத்தில் அவருக்கு நினைவுக்கு வந்தது யோவான். ஏன்னா யோவான் அவரோடு 3.5 வருஷம் ஊழியத்தில் உடன் இருந்த இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சீஷன். அவனுக்கு நல்லா தெரியும், இவர் நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமிக்கு வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர், தேவ திட்டத்துக்கு தன்னை உட்படுத்தி கொண்டவனாக. அக்கணமே, இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போதுவே அந்த சனமே, கொஞ்சம் கூட அவன் யோசிக்காம அந்த சனமே அவளை ஏற்றுக்கொண்டு தன்னோடு சேர்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனதாக வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா பல வருஷங்கள் அவன் எருசலேமை விட்டு ஊழியத்துக்கே போலையாம். மரியாள் மரிக்கும் வரைக்கும் அவர் அந்த ஊருக்குள்ளே தான் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது இயேசுவானவர் தன்னுடைய பொறுப்பை தன் தாயை சீஷனிடம் ஒப்படைக்கிறார். அதே சமயம் சீஷனிடம் ஒரு தாயை கொடுக்கிறார். ஒரு புதிய குடும்பம் உருவாக்கப்படுகிறது. அந்த நேரம் மரியாளுக்கு என்ன தோணி இருக்கும்? அவ ஒரு மாமிச பிரகாரமாக உள்ள ஒரு தாயா இருக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு எப்படி சுகவீனம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி பாடுபடுவோம்? ஒரு 33 வயது மகன் அரை நிர்வாணமாக அவமான சின்னமான சிலுவையில கேலியும் கிண்டலுக்கும் நடுவில் தொங்கும் போது ஒரு தாயின் மனநிலையை நம்ம யோசிக்கணும். அப்போ அவளுக்கு சட்டுன்னு இந்த தீர்க்க தரிசன வசனம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். இயேசுவை பிரதிஷ்டை செய்யும் போது சிமியோன் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். உன் இருதயத்தை ஒரு பட்டயம் உருவி போகும்னு சொன்ன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக அந்த நேரம் நடந்தது. இப்போ மரியாள் அருகில் இருக்க அந்த சீஷனையும் மரியாளையும் நம்ம விட்டுட்டு நம்ம அடுத்து இந்த பகுதியிலிருந்து இயேசு நமக்கு கூறுகிற விளக்கம் என்னன்றதை பார்க்கணும். இயேசுவானவர் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நேரத்திலும் அவர் தன் தாயை பொறுப்பான ஒரு சீஷனிடம் ஒப்படைப்பதன் மூலமாக அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டார். மேலுமாக அவர் தாய் தகப்பனுக்கும் விதவைகளுக்கும் எவ்வளவு ஆறுதலாக, ஆதரவாக, கரிசனையாக இருந்தார் என்பதற்கு பல வேத பகுதிகள் சாட்சியாக இருக்கிறது. மத்தேயு 15:4 தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பிக்கிறார். மட்டுமல்ல, பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும், அது தேவனுக்கு பிரியமானது என்கிறார் 1 தீமோத்தேயு 5:4. நாம் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? நாம் அதை பழக்கப்படுத்துகிறோமா? நாம் நம் பெற்றோர்களுக்கு செய்கிறோமா என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே சமயம் விதவைகளுக்கு அவர் எவ்வளவு ஆறுதலாய், ஆதரவாய் இருந்தார். விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் நான் இருக்கேன்னு அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட வசனமாக தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிறவனுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்று சொல்றார். அவர் இந்த தாய் தகப்பனை கேர் பண்றதை பத்தி பேசப்பெல்லாம் வார்த்தைகள் ரொம்ப கடுமையா சொல்றாருன்னா அது எவ்வளவு முக்கியம்ன்றதை நம்ம பார்க்கணும். கற்பனைகளை பார்க்கும் போதுமே அந்த ஒரு கற்பனை, 4ஆம் கற்பனை ஒன்று மட்டும்தான் கண்டிஷனோட இருக்கும். மனுஷனை செய்ய வைக்கணும்ன்றது அவருடைய நோக்கம். இன்னும் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாய், மற்ற எல்லாமே செய்யாத செய்யாத செய்யாதன்னு இருக்கும். அது நீ இஷ்டப்பட்டா செய்யாதன்னு மாதிரி. ஆனா இதை நீ செய்யணும்னா, ஏன்னா மனுஷனுக்கு ஆயுசு நாள் தான் இஷ்டம். எந்த மனுஷனும் நம்ம செத்து போறதுக்கு விரும்பவே மாட்டான். அதுலதான் அவர் முக்கியத்துவம் கொடுத்து உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. மற்றும் தாய்க்கு தகப்பனுக்கு இன்னொரு வசனம் சொல்றார், தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் சொல்றார். அதுவே இருட்டு. அங்க ஒரு இருள் தீபம் இருக்கிறது எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியும். தாய் தகப்பனுக்கு தூஷணம் பண்ணோம்னா இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கும் கொடுக்கிற ஒரு பாடம். நாம இன்னைக்கு நம்ம தாய் தகப்பனை எந்த அளவுல கவனிக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு முன்மாதிரியா இருக்கும். விதவைகளை கூறும்போது சங்கீதம் 68:5 சொல்றாரு, நான் விதவைகளுக்கு நான் நியாயம் விசாரிப்பேன் என்று சொல்றாரு. விதவைகள்ன்றதுனால உலகத்துல சொசைட்டில அவங்களை அலட்சியம் பண்ணிடுவாங்கன்றதுக்கு அவர் சொல்றாரு, அவங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்துச்சுன்னா அவங்களுக்காக வழக்காட நான் வருவேன்றார். இப்படி யாருக்கு சொல்லியிருக்காரு அவரு? அதே போல நீங்கள் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்கினால் நான் பட்டயத்தால் உங்களை கொலை செய்வேன், உங்கள் மனைவி விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள்ன்றாரு. ஆக இயேசு கிறிஸ்துவானவர் தாய் தகப்பனுக்கும் விதவைகளுக்கும்
எந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாருன்றது நமக்கு தெரியும். அன்பு தனித்து போன இந்த காலத்தில் நாம் நம்மளை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு கனம் கொடுக்குறோம், எந்த அளவுக்கு நம்மளோடு வாழ்கிற சகோதர சகோதரி விதவைகளுக்கு நம்ம கரிசனை உள்ளவர்களாக இருக்கோம் அப்படின்றத யோசித்து பார்க்கறதுக்கு இந்த பகுதி நமக்கு உதவுகிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஒரு அனெக்டோட் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் கிராமத்தில் கருப்புன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கே 60 வயசு இருக்கும். அவர் 60 வயசில் அவர் மகன், தாய்க்கு ஒரே மகன், தாய் விதவை, படுத்த படுக்கையில் இருக்காங்க. படுக்கையிலே அவங்க யூரின் மோஷன்லாம் போகிறாங்க. அவங்களோட அந்த துணிமணியை அந்த மனைவி துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. அவர் எங்கள் தோட்டத்துக்கு 10 சேலையை எடுத்துக்கிட்டு வருவார். வாரத்துக்கு ஒரு தடவை எங்கள்கிட்ட கேட்பார், எப்பா இந்த சேலையை அலசுறதுக்கு எந்த தோட்டத்திலையும் எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க, இது தண்ணி பாய்ஞ்சிச்சுன்னா பருத்தி செடியெல்லாம் செத்து போயிடும்ன்ற ஒரு ஐதீகம் அந்த பக்கம் இருக்குது, எனக்கு இது அலசுறதுக்கு இடம் கொடுப்பேன். நாங்கள் ஏசாமியோட அந்த பண்பை ஒரு கடவுள் அறியாத மனுஷனிடத்தை நாங்கள் பார்த்தோம். அவருக்கே 60 வயசு, அவங்க அம்மாவுக்கு 80ஓ 90ஓ. அந்த யூரின் மோஷன் போன சேலை துணிமணி அள்ளிட்டு அவர் எங்கள் தோட்டத்தில் இருக்க கிணத்துல தண்ணியில் அலசுவார். ஆக கடவுளை அறியாத அந்த ஜனங்கள்கிட்ட இருக்க அந்த பண்பு கடவுளை அறிந்திருக்கிறோன்னு சொல்கிற நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். அதே சமயம் தாயோட அன்புக்கு இன்னொரு சின்ன ஒரு உதாரணம். அந்த காலத்து இந்த காலத்தில் நம்ம அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் குர்பானி கொடுக்கறதுன்னு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதாவது தாய் தகப்பனை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தள்ளி விடுறதுக்கு ஒரு காணிக்கை இருந்திருக்கு. ஆசாரியர் இடத்துல போய் குர்பானி காணிக்கைன்னு கொடுத்தாச்சுன்னா அவங்க பெற்றோரை பார்த்துக்கணுன்றதுலேருந்து விலக்கு அளிக்கப்படும். பெற்றோரே போய் எங்களை பார்த்துக்க மாட்டேன்றான்னு சொன்னால் சர்ச்சில் சொல்லிடுவாங்க, அவர் குர்பானி கொடுத்தாரு அதனால் இனி பார்க்க மாட்டான்னு சொல்லி விட்டுருவாங்க. அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் அது நடக்குது. இன்றைக்கும் நம்ம பெற்றோரை என்ன செய்யறோம், நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லி அநாதை இல்லங்களையும் முதியோர் இல்லங்களையும் கொண்டு போய் விடுறது மாத்திரம் இல்லை, நம்ம இந்தியாவிலாம் வடநாட்டு பக்கம் போகிற ட்ரெயினில் என்ன செஞ்சுறாங்க, அன்ரிசர்வ்டு பெட்டியில் ஏற்றி விட்டுறாங்க. அந்த டிடிஆர் எங்கேயோ ஒரு ஊரில் அவங்கள பார்த்து அந்த ஊரில் இறக்கி விட்டால் அவங்க அந்த ஊர்லேயே சாப்பாடு இல்லாமல் அலைஞ்சு பிச்சை எடுத்து அங்கேயே செத்து போயிடுவாங்க. இது மாத்திரம் இல்லை, அடர்ந்த காடுகளுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் இன்றைக்கும் நிஜமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு மகன் தன்னால் பார்க்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் தன் தாயை நடுக்காட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுறதுக்கு வண்டியை எடுத்துகிட்டு போனானா. போக ஆரம்பிச்சதுலேருந்து அந்த அம்மா ஒரு கிளையை ஒடிச்சு போகிற வழியெல்லாம் இலையை பிச்சு போட்டுக்கிட்டே போச்சான். போய் இறக்கி விடுற இடத்துல இந்த மகன் கேட்டானா, என்னம்மா நீ இலையெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டே வரன்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், மகனே என்னை இறக்கி விட்டுட்டு நீ திருப்பி போப்ப, உனக்கு ஆட்டுக்குள்ளே பாதை தெரியாமல் போயிடும், அதுக்காக போட்டேன். இதுதான் தாயோட அன்பு. அப்படிப்பட்ட தாய் அன்பை நம்ம ருசித்தவங்க. நம்ம சின்ன வயசால இருக்கப்ப நம்ம பண்ண எல்லாத்தையும் அவங்க சலிச்சாங்க. நமக்கு சுகவீனம் இல்லாமல் இருக்கப்ப எவ்வளவோ கண்ணு முழிச்சாங்க. நம்ம உளறி உளறி பேசுனதை எத்தனையோ நாள் ரசித்து கேட்டாங்க. ஆனால் அதே ரிவர்ஸில் நடக்கப்ப வயதான காலத்தில் அவங்க தடுமாறி பேசப்ப நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம், அவங்கள்ட்ட அன்பாக பேசுகிறோமா? வயசானவங்களுக்கு நீங்கள் காசு பணம் கொடுக்க வேணாம், அவங்களோடு பேசி கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் அது அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா, ஆலயத்துக்கு போகிறது, உபவாசம் இருக்கிறது, காணிக்க கொடுக்கறது எல்லாம் சரிதான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையை நம்ம வாழணுன்றது மிக மிக நமக்கு முக்கியம். அதுக்கு நம்ம முதல்ல முன்மாதிரியாக நம்ம பிள்ளைகளுக்கு செய்யணும். அதை பார்த்து நம்ம பிள்ளைகள், நம்ம பேர பிள்ளைகள் எல்லாரும் இதை கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இதை செய்யணும். இறுதியாக 1 கொரிந்தியர் 13:13 படி, இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இதில் கடைசியாக நம்ம சொல்றது பைபிளோட கோர், அந்த டாட் எதுன்னா அன்பு. அப்படிப்பட்ட அன்பை நாம் நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவருக்கும் நம்ம பெற்றோருக்கும் பகிர்ந்து கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாதிரியை உருவாக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கேட்ட இந்த சத்தியத்தின்படியாக சுவாமி, நாங்கள் உம்முடைய வருகையின் போது பழுதற்றவர்களாக கரையற்றவர்களாக காணப்படும்படியாக எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். थैंक यू அக்கா. ரொம்ப மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஆவியான இந்த நாளில் அவங்க மூலமாக கூட நம்மளோட பேசினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்து 4வது வார்த்தையாக ஐ ரெக்வெஸ்ட் பிரதர் மில்டன் ஜேக்கப் டு கம் அண்ட் ஷேர் தி 4th.
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறேன் என்று தாவீது சங்கீதம் 22 சொன்ன அதே வசனத்தை நமது தேவன் பல 100 ஆண்டுகள் கழித்து அதே வசனத்தை கதறி சொல்லி சிலுவையிலே கதறுகிறார். ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி. ஆண்டவர் இந்த இடத்துல கைவிடப்படுகிறாரா? உண்மையில் இங்க என்ன நடக்குது? ஆண்டவரே கைவிடப்படுவார் என்றால் நம்முடைய நிலைமை எல்லாம் என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் அவரே கைவிடப்படுகிறார் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எல்லாம் என்ன இருக்கும்? உண்மையிலே இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று பார்த்தால், ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்த முதல் காரணமே நமக்காக, மனிதர்களின் பாவங்களுக்காக மரித்து அதற்கான மீட்பை உண்டு பண்ணுவது தான். That is the ultimate goal of his arrival, God himself coming to this world, right? So this day is very important, more than Christmas, more than the miracles he has done. அவர் அநேக அற்புதங்களை, அநேக preachings he has done, but above all, this is the very crucial purpose or the ultimate purpose of himself coming down to the earth for all of us, right? அப்போ பைபிள் சொல்கிறது ஜான் 12:24ல, ஒரு கோதுமை மணியானது அது புதைக்கப்படாவிட்டால், அது சாகாவிட்டால், அது மரிக்காவிட்டால் நல்ல விருட்சத்தை கொடுக்க மாட்டாது. ஸோ த அல்டிமேட் காட்ஸ் பிளான் இஸ் ஃபார் த என்டையர் யூனிவர்ஸ். எப்படி இந்த உலகத்திலே ஒரு ஆதாம் என்பவனால், ஒரு மனிதனால் ஒரு பாவம் பிரசவித்ததோ, அதே போல் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மனிதனால், ஒரு கடவுளின் குமாரனால் அந்த பாவம் களையப்பட வேண்டும், அதிலிருந்து ஒரு மீட்பு உண்டாக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. அதுக்கு அவர் ஒரு எக்ஸோ ஒரு ஒய் பர்சனையும் எடுக்கல, அவரோட சொந்த குமாரனே அனுப்புறார். ஆபிரகாம் ஈசாக் இதுல பார்த்தா கூட கடைசி நிமிஷத்திலே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட எத்தனிக்கும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் அங்கே கொடுத்து அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு சப்ஸ்டியூட்டை இஸ் கிவிங். பட் இன் திஸ் கேஸ் இஸ் நாட் கிவிங் எனி ஆல்டர்னேட், எனி சப்ஸ்டியூட். நமக்கு பிரியமானவர்களே, அநேக டைம்ல நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்போம், மேபி ஃபார் கிரிட்டிக்கல் ஆபரேஷன் ஆர் சம்திங். த கன்சென்ட் ஃபார்ம் தே கிவ், ரைட், த ரிஸ்க் தே மே ஃபேஸ், அதெல்லாம் வாசோனா யூ கான்ட் சைன் தட் ஃபார்ம், ரைட்? Your son will be deaf for life, or he will be blind for life after this operation, or he may profuse bleeding a lot and he may lose his life also. Even our parents or someone dear or close ones when you are admitting to the hospital for a critical care, the consent form is signed will have all the risk they may face, right? அதுக்காக நம்ம அதை சைன் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக we are not parting away, or we are not loving, or we are throwing away our dear ones, right? அதே ஆண்டவர் இந்த இடத்துல கைவிடப்படுகிறவராக, பிதாவோட பிரசன்னம் அவரிடத்திலிருந்து விலகுவதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் he is doing that without any part, there is no blessing for us. அதனாலதான் அந்த காரியம் அந்த இடத்துல நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாத போல் ஒரு தோற்றம் இருக்கும். ஆண்டவர் நீங்க எதை கேட்டாலும் தருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா நான் எல்லாம் கேட்டு தான் பாக்குறேன், ஏன்னா அப்படி ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மாவை நிறைய நேக் பண்ணி நிறைய கேட்டிருப்போம், நிறைய ப்ரேஸ் பண்ணியிருப்போம், எனக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க. when you come to the fatherhood or when you come to the motherhood, we will feel that pain, or இந்த பிள்ளை கேட்கறது எவ்வளவு மீனிங்லெஸ்ஸா இருக்கு, எவ்வளவு ஸ்பீடா இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்போ நமக்கு that will be the ultimate goal. ஏன் நம்ம அப்பா இதை நமக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம அம்மா ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம நிறைய நேரம் நினைச்சிருப்போம். அதே மாதிரி ஆண்டவரும் இந்த இடத்துல கைவிடப்படுகிறவராக ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் God's plan has to happen. God's plan is a long term, or for everlasting life. It's a long term goal, right? நான்லாம் ஹை ஸ்கூல் படிக்கும் போதே எங்கள் வீட்டிலலாம் பைக் வாங்கி கொடுங்க ரொம்ப நச்சிச்சு பண்ணியிருக்கேன், ரொம்ப இது பண்ணியிருக்கேன். கண்டுக்கவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. நான் எங்கள் அப்பா பைக்கெல்லாம் டூப்ளிகேட் கீ போட்டு திருட்டு கீ போட்டுலாம் ஓட்டிட்டு போயிருக்கேன். ஸோ எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, நான் திடீர்னு குற்றாலத்துக்கு போகலான்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணி காலையிலேயே மாதிரி அது மாதிரி காலையிலேயே போய் பேக்கெல்லாம் மாட்டிட்டு பைக்கை பார்த்தா பஞ்சர் ஆயிடும். பஞ்சர் ஆனால் ஒரு டயர் தான் பஞ்சர் ஆகும், இல்லை ஃப்ளாட் ஆனால் ஒன்று தான் ஆகும். பார்த்தா 2 டயர்லையும் காற்று இல்லாமல் இருக்கும். அப்புறம் தான் பார்த்தா எங்கள் அம்மா அதில் குச்சி சொல்லி வச்சு குத்தி குத்தி பஞ்சர் ஆக்கி விட்டுருப்பாங்க. ஸோ that time you will be very much frustrated towards a person, parents, like they are not giving this simple permission also. They are not living with those friends, or that's what the blessings we see like that time, right? So that is getting denied. Even our earthly parents know இந்த பையன் பிடிச்சிட்டு இருந்தானா நாளைக்கு படிச்சு முடிக்க மாட்டான், காலேஜுக்கு போக மாட்டான், நாங்கள் குற்றாலத்தில் இருப்பேன், எனக்கு நயகரா பார்த்துருக்க முடியாதுல்ல. They have a long-term plan. Even our earthly parents have a long-term plan for our life, so that they are denying, they are restricting certain blessings for us. That is not like they are not loving us or they are throwing us. அவங்க நம்மளை கைவிடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, இல்லை. That is for a good cause or good end result. They are doing something. So same way, God is also being left alone in the cross, or seems to be left alone, because our ultimate goal of all our salvation, நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாக பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். அதே மாதிரி நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாமல் தோணுகிற ஒரு நம்மளை கைவிடுவதாக தோணுகிற சில தருணங்கள். அதே மாதிரி நிறைய டைம்ல பார்த்தீங்கன்னா
நம்ம கேட்கறதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். இப்போ ஆண்டவருடைய காரியத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பதிலாக ஒரு பரபாஸ் என்கிற ஒரு கொலை பாதகனை, he got all the charges, he got all the evil doings, he is the person supposed to be hanged there. அந்த ஆண்டவருக்காக ஒரு கொலை பாதகனை எல்லாரும் அதை சப்போர்ட்டும் பண்றாங்க. இப்போ நம்ம வேர்ல்ட்லேயே நிறைய பார்க்குறோம், இந்த ஆள் இவ்வளோ தப்பு பண்ணுறான், இவ்வளோ இது பண்ணுறான், நம்ம பிஜேபி கவர்மெண்ட்ல இந்தியாவில் இவ்வளோ அநியாயம் நடக்குது, மணிப்பூரில் இவ்வளோ சர்ச்சஸ் எடுத்துருக்காங்க, இவ்வளோ கிறிஸ்டியன்ஸ், ஆண்டவர் இதெல்லாம் கேட்கவே மாட்டாரா, இதெல்லாம் பார்க்கவே மாட்டாரா, அப்படி நம்ம மனுஷ ரூபத்தில் மனுஷீகத்தில் நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனால் அவங்க இப்பவும் சாத்தானுடைய சத்துவங்கள், அதிகாரங்கள், சில பவர் ஸ்டில் இட் இஸ் தேர். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன ப்ரீச் பண்றாரு? நம்ம ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் போதே ஒரு மனுஷீகத்தில் உலக பிரகாரமான ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த நேரத்தில் பல தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி எல்லாம் அவரை துப்பினவன், அவளை அடிச்சவன், அவரை முன்மூடி வச்சவன் எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு தூக்கிட்டு போனா. தட் இஸ் த ஹீரோயிக் மிராக்கிள், ரைட்? தட் இஸ் வாட் we think, like humanly thinking, that is the thing. நம்ம 3 நாள் கழிச்சு விட்டுருந்தாலும் நாங்கள் மறந்துடுவாங்க ஆண்டவரை. நிறைய பேர் அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும், உடனே ஒரு மிராக்கிள் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஊராக தெருவாக போய் என்ன உபதேசம் பண்ணுகிறார்? உங்கள் பாய்க்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபிக்காதீர்கள் என்று எல்லாம் பண்றாரு. நம்ம டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் நான் பிலீவர்ஸ் அல்ல, ஒரு வேற யார்கிட்ட போய் கேட்டாலும் எல்லாரும் சொல்றது, ஓ இந்த ஜீசஸா, அவர் வந்து ஒரு கண்ணத்துல இருந்தா இன்னொரு கண்ணத்தையும் காட்டுங்கன்னு சொன்னாரு, அவர் தானே, அந்த கடவுளை நீங்க வர்ஷிப் பண்றீங்களா அப்படி. தட் இஸ் த கோட் they have for Jesus, right? Even the unbelievers or whoever don't know about the Bible or Christianity or anything, the words simply say, if you say I am a Christian, you that Jesus, right, who shows the other face or other chin also to be slapped, that kind of gospel you have, right? அதை தான் கோட் பண்றாங்க. ஆண்டவர் அவ்வளோ உபதேசம் பண்ணிட்டு அவர் மேல ஒரு அடி விழுந்த உடனே, அவர் மேல ஒரு காயம் பட்ட உடனே தேவதூதர்களை வைத்தோ எதையோ வைத்து எல்லாரையும் சங்கரிக்காரண்டா. அவர் அவ்வளவுதான் ப்ரீச் பண்ணவே இட் வில் கோ வெயின், ரைட்? So God is not doing that. We will think like, why God can't destroy everyone in a second? சாம்சன் லைஃப்லேயே பார்த்தோம்னா அவன் அவ்வளோ பாவம் செஞ்சவன் தான். அவனோட ஜபம் கூட கடைசி நிமிஷத்துல கேட்கப்படுது. அவன் வேசியில் இடத்துல தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து, ஆண்டவர் இந்த ஒரு விஷயம் எனக்காக இந்த இதை பண்ணுங்க, நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா பாவம் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், ஆனா இப்போ நான் சாக போறேன், அது தெரிஞ்சிருச்சு, இவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு நான் சாகிறேன் ஆண்டவரே, அந்த மாதிரி ஜபம் கூட கேட்கப்படுது. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாடையாதே, நாயக்கீடு செய்தவர்களை பொறாமைக்குள்ளாதே என்று வேதம் சொல்கிறது இல்லையா? So God only not preached, he acted, he followed that, he depicted the model for that. He's not only a preacher. So நம்ம நிறைய மெசேஜ் கேட்கிறோம், நிறைய இது பண்றோம், when you're not getting executed, கிரியையில்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது வேதம் சொல்கிறது இல்லையா? So நம்ம ரியல் டைம் லைஃப்ல, டே டு டே லைஃப்ல when you're not executing the Christ policies or principle or his acts, then everything is in vain, right? So நம்ம ஜபங்கள் கேட்கப்படாம இல்ல ஆப்போசிட்டா நடக்கும்போது ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் அர்ப்பணிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக ஆண்டவர் he's done an implicit obedience, not like கொஞ்சம் அங்கன்னா இல்லை, இம்ப்ளிசிட். நம்ம பிரேயர்ல நிறைய தடவை சொல்றோம், யோர் வில் பி டன், உம்முடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்றோம். நானுமே சொல்றேன். ஆனா இப்போ ஆண்டவரே, நம்ம மனசுல இருக்கிற சஞ்சலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆண்டவரே இது என்னமோ கிரீன் கார்டு வர மாதிரியே தெரியல, 10 வருஷம் ஆகிப்போச்சு, திடீர்னு இங்கே போற மாதிரிலாம் நீங்க எதுவும் சித்தம் வச்சிடாதீங்க ஆண்டவரே, எனக்கு அங்கே போய் காரை ஓட்ட கூட தெரியாது, கியரை கூட மாற்ற தெரியாது, எல்லாம் மறந்து போச்சு ஆண்டவரே, நீங்க என் சித்த மாதிரியே உங்க சித்தம் இருக்கட்டும். நம்ம சொல்றோம் பரமண்ட ஜபத்துல, உங்களுடைய சித்தம் ஆகட்டும். ஆனால் when it is acting, then we are getting frustrated or talking against that, right? That is not the way. This world life may be 60 or 70. வேறுமே அதான் சொல்லுது, பலத்தின் மிகுதியெல்லாம் 80 years, right? We are for a short term living, we have to live or we have to surrender to him. ஆண்டவர் ஒரு தன்னை மயக்கத்திருக்கிறவன் முன் சத்தமிடாத இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அர்ப்பணிக்கிறார். So though we can't match that, at least we have to try at least to walk in his way and live for him. He's not the God who is throwing away or giving up or something on us. He's silent working God. He's always watching on us, even our deep sleep or in deep trouble. He's always having an eye on us. So that is not get despised or rejected like God is giving up anything for us. Okay, all praise to be him. Thanks for your time. Thank you, Brother Milton. It was a blessing. At the 5th word, Sister Jaya Mani, அவங்க வந்து நமக்கு அவங்க தியானிப்பாங்க.
கர்த்தரே இந்த நேரத்தை ஆட்கொள்ளட்டும், உங்களோடு பேசிடட்டும். 5வது வார்த்தையை நாம் யோவான் 19ஆம் அதிகாரம் வசனம் 28 காண்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த நேரத்தில் ஆண்டவர் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் அப்படி என்ன எழுதியிருக்கிறது, எதற்காக அவர் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று தாகம் அடைகிறார். இயேசு பிறப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகளுக்கு அவர் இயேசு இவ்வாறு பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வெளிப்படுத்தின காரியங்களை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன். அவர் சொல்வதை செய்து முடிப்பார். ஆதலால் தான் இந்த காரியத்தை அவர் கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற தாகம் அவருக்குள் இருந்தது. இது ஒரு விதமான தாகம். எதற்காக இப்படி பாடுபட வேண்டும் என்று தேவன் வெளிப்படுத்தினார்? இது குறித்து சிந்திக்கும் போது நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பார்ப்போமானால், ஆதாம் ஏவாள் கர்த்தரோடு ஒரு ஐக்கியமாக இருந்தார்கள். முகமுகமாக பார்த்து அன்றாடம் பேசி ஒரு நல்ல ஒரு அன்புள்ள தொடர்பில் இருந்தார்கள். ஆனால் சாத்தானானவன் தன்னுடைய தந்திரத்தினால் ஆதாமையும் ஏவாளையும் கீழ்ப்படிதலின் பாவத்தை செய்து அந்த ஆண்டவரோடு மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மீண்டும் அந்த துண்டிக்கப்பட்ட உறவு தொடரணும் என்றால் ஒரு பாவமில்லாத மனிதர், பரிசுத்தமான ஒரு மனிதரின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த பரிசுத்தமும் ஒரு பாவமும் இல்லாத மனிதர் இயேசு கிறிஸ்து. சிலுவையில் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது ஒரு 100% மனிதனாகவே சொன்னார். நீங்கள் எப்படி ஒரு தாகத்தை உணர்வீர்களோ, அதே நான் எப்படி எனக்கு தாகம் இருக்கும்போது எப்படி அந்த தாகத்தை நான் உணர்வேனோ, அதே வகையில் சிலுவையில் அவர் தொங்கியிருக்கும்போது அந்த தாகத்தை அவர் உணர்ந்தார் ஒரு மனிதனாக. இது ஒரு முக்கியமான காரியம் அவர் அந்த சிலுவையில் சொல்லும்போது. ஏன்னால் அவர் தேவனாக அந்த சிலுவையில் தொங்கவில்லை, ஒரு மனிதனாகவே தொங்கினார். இது ஒரு நிரூபிக்கப்படுவதற்காக அவர் சொன்ன அந்த வார்த்தை, நான் தாகமாக இருக்கிறேன். அவருக்கு உண்டான அந்த தாகம் மிகவும் கொடுமையானது. சங்கீதம் 22 பார்த்தீர்கள் என்றால் எப்படிப்பட்ட தாகம் என்பது அதில் வெளிப்பட்டிருக்கும். அவர் இதை நமக்காக செய்தார். இப்போ எனக்கு முன் பேசினவர்கள் சொல்லும்போது அன்பை குறித்து சொன்னார்கள், இயேசுவின் அன்பு. இந்த சிலுவையின் வேலையில் அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது இயேசுவின் அன்பை தான் நான் பார்த்தேன். அந்த அகாப்பே அன்பு, எதையும் எதிர்பாராத அன்பு, ஒருவருக்காக உயிரையும் கொடுக்கும் ஒரு அன்பு. இந்த அன்பை தான் நான் அந்த வேலையிலே பார்த்தேன். எதற்காக அவ்வளோ அன்பு? ஏன் அந்த அன்பிற்காக இப்படி ஒரு பாடு? ஆண்டவரால் படைத்த நமக்கு பாவத்தில் விழுந்ததால் அவருடைய இரத்தத்தின் மூலம் பாவத்தை கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கி தேவனுடைய சமூகத்தில் நம்மை நிறுத்தி ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த ஐக்கியம், தேவனுக்கும் மனிதனுக்கும் உடைக்கப்பட்ட அந்த ஐக்கியம் மறுபடியும் தொடர வேண்டும் என்ற ஒரு தாகம், அன்பும் வாஞ்சையும் சேர்ந்துள்ள அந்த தாகத்தை நான் அங்கு பார்த்தேன். முதலில் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும், அது கீழ்ப்படிதலின் தாகம். இரண்டாவது, நான் ஒரு மனிதனாக
ஆண்டவர் போட்ட திட்டம் 100% ஒரு மனிதனாகவே அவர் ரத்தம் சிந்த வேண்டும் என்பது நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தாகம். 3வது நம்முடைய நம்மில் வைத்திருந்த அன்பின் வாஞ்சியோடு எடுத்த ஒரு தாகம். இப்படிப்பட்ட தேவனாக இருக்கிற இப்படி தேவன் நமக்காக செய்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி இன்று நம்ம யோசிக்கும் போது இந்த இரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் இன்று நம்மளுடைய தாகம் எப்படியா இருக்கிறது? எனக்கு 2 தாகங்கள் உண்டு. ஒன்று ஜோஷுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமே கர்த்தரையே சேவிக்க வேண்டும் என்ற ஒரு தாகம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 19-20 சொன்னபடி நான் யாரையெல்லாம் சந்திக்கிறேனோ அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவுக்கு ஒரு சாட்சியாய் இருந்து அவர்களை ஆண்டவருக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தாகம். உங்களுக்குள் எந்த விதமான ஒரு தாகம் இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். கர்த்தருக்கே இந்த நேரத்துக்கு நன்றி சொல்கிறேன். ஆமென் ஆமென். தேங்க் யூ ஜெயா. பிரைஸ் காட். ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு பேசின 6வது வார்த்தை வந்து நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் விஜுன் அவங்க இப்போ நமக்கு வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. Praise the Lord. So எனக்கு கொடுத்துருக்க verse வந்து from the Gospel according to St. John, chapter 19, verse 30. So when Jesus had received the sour wine, he said, "It is finished," and bowing his head, he gave up his spirit. So one of the first things that we learn as Christians. So many of us probably grew up in Christian families. So some of the things that we are taught, we are either taught by our parents. Some of the things that we are taught maybe in our Sunday school. So as Christians, what we are taught to believe is that we are saved because Jesus Christ redeemed us from death when he willingly gave up his life on the cross. So he actually bore the punishment of humanity's sin so that we don't experience eternal damnation. அதுதான் நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இந்த சண்டே சர்ச்சில் ஈவன் our pastors verses that we've heard. So each one of us has come to believe it, இல்லையா? So some of us, like I said, we believed it as kids and then we've learned to grow with that belief. Some of us might have learned it through our life when we were saved. But எது இருந்தாலும் our salvation rests on this singular belief that Jesus became the substitutionary sacrifice and paid the penalty for all of our sins. So by nature now I'm a very skeptical person. நான் எல்லாமே அந்த question கேட்பேன். சரி யார் எதாவது சொன்னாலும் குண்டக்க மண்டக்கா கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? So I used to always do that. So I've always wondered, how can Jesus' life be equal to the penalty of all the sins of all the people? எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா there were like billions of people who have come and perished before us. And there are billions of people today who live, and then there are billions more, maybe billions of billions more to come. Right? எல்லாரோட சின்ஸையும் டோட்டல் பண்ணி you come up with a number, right? It's astronomically huge. அந்த மாதிரி ஒரு நம்பர் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ சின்ஸ் வந்து how can one man's life have paid the penalty for all of that? என்னால் ரொம்ப நாளாக I couldn't even imagine this. சரி, how is it even possible? அப்படி எப்படி ஒரு single man's life can pay the penalty of all of that? So to understand that, there's a historical context to it. I'll try to explain that to the best of my knowledge. Alex brother ரொம்ப நாள் முன்னாடி கூட he has expounded on that fact, but I'll touch upon that.
ஸோ நான் யோசிச்சு பார்க்கும்போது I just realized one thing, that there are two absolutely undeniable truths, two undeniable facts that exist that can explain this. One is the purity and the righteous life that Jesus lived while he was a man amongst us. That's one part. And the other part is the absolute agony and the absolute humiliation, right, of death by crucifixion. So there was this a famous Roman historian called Cicero. He has said once that death by crucifixion was the most agonizing punishment of all. He said that it was worse than being burnt alive, and it was worse than actual decapitation, right? Take your head off. Do you ask about how can crucifixion be much more painful and much more agonizing than being burnt alive? So historians say that when a person is crucified, right, we know how it is, right? Nambala, we've seen that picture, we've seen Passion of Christ movie, so we all have an idea of how crucifixion happens, right? Through nails is pierced through the hands, through the feet, and then nailed on the cross, right? And then the cross is lifted up, and then the whole process of death by by the crucifixion, usually they say it takes hours. Number one, the scripture Jesus not only was crucified, but he was also tortured even before he was taken to Golgotha for being crucified. So all of that torture that he had suffered, right? A person who had not committed a sin in his whole life, who lived his life according to the obedience that was asked and required of him by his Father, he was unjustly crucified for all of our sins. And as he was being crucified, in the physical pain along Tandi, we know that அந்த மக்கள் வந்து கூடியிருந்தாங்க. They were actually watching it as things were happening. As Jesus was hanging on the cross and then suffering through absolute torture, people were actually watching. வேடிக்கை பார்த்து they were mocking him, right? அந்த காலத்துல வந்து there were not many avenues for entertainment. இப்போலாம் நம்ம when we need entertainment we can go to the movies. Netflixல வந்து all through the night binge பண்ணலாம். You can go watch a game. Thousands and thousands of avenues for entertainment. But அந்த காலத்துல there's not that many. So during a crucifixion, மக்கள் சும்மா ஒரு வேடிக்கைக்காக வந்து they will come and watch it, so that they can feel better about themselves. ஏன்னா the person who is being crucified, who is actually being tortured, probably did something really bad, so that you can look at him, mock him, and actually it was all part of the whole process, and then you can feel a little bit better about yourself. So it's not only the pain that Jesus had suffered, it's also the humiliation that he felt, that the people that he had come to save, that the people that he had come to love upon, the people that he had done countless miracles, healed the sick, opened the eyes of the blind, made the lepers clean, right? Made people who couldn't even walk. He did all of that for humanity, and humanity returned the favor by mocking him on the cross. So when Jesus gave up his life, if you ask me, amongst all the pain that he suffered, probably the pain that he felt from the ungrateful people that were watching him might have been, if you ask me, the greatest pain he would have felt. So the only thing, actually, if there's one thing that we can do, right, as a takeaway today after the service, is நம்ம ஜெபம் பண்ணும்போது we always pray in earnestness, இல்லையா? நம்மளுக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்கு, அந்த தேவைகளுக்காக நம்ம ப்ரே பண்றோம், நம்ம பிள்ளைங்களுக்காக ப்ரே பண்றோம். We pray for our family, for our friends, we pray for the sick, we pray for world peace.
earnestா ப்ரே பண்றோம், but even when things don't happen, sometimes we resort to mocking God. ஆண்டவரே, நான் இதுக்காக எவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணேன், பட் நான் நினைச்சது கிடைக்கலையே அப்படின்னு sometimes we mock him. உங்களால் இது கூட பண்ண முடியலையா? நானே நிறைய இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் sometimes when I've gone through really sad trials in my life. I've asked God, why do you not see me? Why can't you do this? I know that you are a doer of great miracles. You can move mountains. Why don't you do this small thing for me? Why don't you remove the suffering that I'm going through? And when I mock him, I kind of realized that I'm doing the same thing that all those people who are watching Christ did. They were mocking him. So I would like to just end by saying that if there's one thing that Good Friday teaches us, it's that God's infinite love will always be there to save us. It'll always be there to carry us through all the pain and the suffering that we go through. So one thing that I pray all the time is, Karule, even if you cannot grant me the things, the desires of my heart, please give me the strength to endure the suffering so that in the end I can say that I have lived a life that's worthy of all the pain, the suffering, and the humiliation that Jesus Christ bore on the cross. And I pray that we all will be able to pray like that, for God to give us the strength to bear resemblance to the life that Jesus led, even at the point of death on his cross. The ultimate obedience that he had to God the Father. I pray that we all have the opportunity to show that obedience in our own lives, to our family, to our parents, to our kids, and model that in our day-to-day life. Thank you, Brother Viju. It was a blessing. The last ஆண்டவர் இயேசு பேசின அந்த 7வது வார்த்தை 7th வேர்டை வந்து ஷேர் பண்ணபடி I request our son, Brother Ashwin Samuel, to come and share with us. Praise the Lord. I'm going to be speaking in English only. I'll be reading from Luke 23 verse 46. And when Jesus had cried out with a loud voice, he said, Father, into your hands I commit my spirit. And having said that, he breathed his last. I mean, to know everything that led up to this verse, we have to know all that led Jesus to this point, everything he went through up to his crucifixion. That to begin with, he's arrested. He's arrested in the garden. He's arrested in the Garden of Gethsemane, betrayed by one of his own disciples. All the apostles except 3 abandon him and flee. He's put on trial, like first before Caiaphas, then before Pilate, and the Jewish crowd chooses Barabbas over him. And adding a bit of insult to injury here, the name Barabbas actually means son of God, like Bar Abba, like Jesus refers to Peter earlier as Simon Bar Jonah and Abba as father. Now, Jesus went through all of this and he got to the very end. So many times, like when we're going through tough times in life and whatnot, we think, this is my low moment. This is when I was going through so much. I messed up. I did this, that, and whatever. Like, it's almost an excuse. Like, I know I've done this a lot personally. Like, it's an excuse we give ourselves saying that in tough times and whatnot, like, oh, it's okay. Like, God understands if I slip up here and whatnot. Jesus maintained his purpose and he maintained his sinlessness all throughout all of this. Often when going through trials, when going through difficulties, the only thing on our mind, the sole thing on our mind is getting out of that trial, is getting out of that difficulty. But Jesus is going through this, he's going through this willingly. When he says, into your hands I commit my spirit,
Jesus is willingly giving his spirit up to God through all the pain, like this path that was marked for him from the very beginning. He is walking this willingly. Now, when I say marked for him from the very beginning, like we are celebrating Jesus' death, like to reference his birth in the story of Christmas that we all know. When the wise men, the Magi, when they come and visit Jesus, there's three gifts that they give him: gold, frankincense, and myrrh. Each one of those has a very specific symbol, and it's a marker of him behind that. Gold symbolizes wealth. That indicates that he's the king, he's the authority. Frankincense is incense it would be used by priests in the temple. That symbolizes that he is the high priest. And myrrh as a substance, it was used for the embalming of a body. It was used kind of to store a body before burial. So from the moment of his birth, from the very beginning of his life, this path was marked out for Jesus. Now, we all find it hard enough to when a trial or a tribulation or something difficult comes, even by surprise, something unexpected and whatnot, our instinct is always like, we get so shocked, we look at how can I get out of this as soon as possible. What if you knew that the worst trial, the most difficult time in your life was coming ahead of time? What if you knew about a trial and tribulation ahead of time and you knew that it was coming? Most of us would do anything and everything to try and avoid it, to try and get out of it somehow, asking God, keep me from this, take this cup away from me. But Jesus walked it willingly. And in the Garden of Gethsemane, he was with his sweat turning to blood, in his tears and everything, he said, your will be done. Like, if it's your will, let this cup pass from me, but your will be done in the end. So Jesus maintained his sinlessness through all of this. He walked through the most difficult path. And had he done even one sin, his crucifixion would have been for naught. Because Jesus' crucifixion is modeled on the sacrifice of lambs in the Old Testament, where the lamb had to be without blemish, it had to be fully clean. And and Jesus being fully God and fully man, he had all the limitations that we all have. He went through all the pain, he went through all the struggle, and throughout the worst of trials, he maintained his sinlessness. He never turned his back, he never cursed God, he kept walking the path that was marked for him through it all. And it's very, very similar to what David did in the Old Testament in Psalm 31 verse 5. When David is going through his trials and he's being pursued by his enemies, exactly, he says these same words, into your hand I commit my spirit. And it's a challenge to all of us that when you go through the tough times and whatever may go through and that whatever may come in life, to know that God has the ultimate say in things. When he's at the end, when he's about to face death, Jesus gives his spirit to God because he knows that death isn't going to be the end. He knows that God has his final say, and God has the final say in everything. And it is also a challenge that Jesus said to his disciples multiple times, saying that if you follow me, you are going to face persecution. You are going to face hardship. When Jesus says that if you want to be my disciple, you have to deny your cross and follow me. It's not possible, it's not doable on our own strength. Like, if we follow Jesus, there are going to be persecutions, there are going to be hardships, there are going to be lots of things that come our way. And in those times, it's so easy to focus on getting out of that persecution, getting out of that hardship. But may we all be like Jesus and keep our eyes focused on the future, focus on what the end game is, and know that God has the final authority over all. And Jesus said clearly that if they persecuted me, they will persecute you. And we see this in the life of all the apostles, that all of them except for the apostle John, who would write Revelation, all of them would be killed for their faith. And they would have been going through the same path that Jesus went through, where through all the difficulties, all the hardships, through all the fear to the point of death that they would have faced, they persevered. They kept their eyes on Jesus and they kept moving forward. And the final hope to leave is that, just in the Great Hill service before this, like the pastor here was saying, that we may not all be called. It's unlikely that any of us here are going to will be asked to give our life for Jesus. Very thankfully, none of us are in circumstances where we need to do that.
where we need to suffer to that extent. So there are many Christians in the world who are in that. But throughout all like the difficulties and everything, like the final word that like gives hope is that in Philippians 1:21, when Paul says, "For me to live is Christ, to die is gain." Amen. Could we all put our hands together for all those who share? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. They have taken a bold step forward to come and share. Several of them, when we reached out and we spoke to them, were very, very nervous and anxious. I've never done this before. Several of them, and to each and every one of them, anyone and everyone nervous, I gave only one advice, because that is the advice that I took in the initial days of my stepping forward. That was, you have only one audience here, and that is Jesus Christ. Just one audience. You are not here standing here to please anyone sitting here, not appreciation of anyone here. There's only one audience. Anytime, எந்த நேரத்திலும் நீங்க யார் இந்த இடத்துல வந்து நின்றதா இருந்தாலும், அது ஆராதனைக்கோ ஜெபத்துக்கோ போதனைக்கோ எதுக்கா இருந்தாலும், நம்முடைய அளவீடு வசனம் ஒன்றுதான். நம்மை தீர்ப்பிடுகிறவர் தேவன் ஒருவர். Amen. Amen. Really, once again, thank you for sharing. Thank you for sharing your heart. கர்த்தருடைய வசனம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கிரியை செய்கிறதை காணும் போது அந்த உணர்வுள்ள இருதயம், வசனத்துக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டாலே போது வாழ்க்கை மாறும். வசனத்துக்கு நம்முடைய கண்கள் வசனத்தின் ஆழத்துக்கு திறக்கப்பட்டால் வாழ்க்கை மாறும். ஏன்னா சங்கீதம் 138:2 தேவன் சொல்லுகிறார், என் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், சகல நாமத்தை பார்க்கிலும் என் வசனத்தை நான் பிரஸ்தாபப்படுத்தினேன். நம்ம சொல்றோம் name above all names, but God says I have exalted my word above my name. சொல்றார், ஆண்டவர் சொல்றார். அதனால keep that in your mind. இறுதியா as we close today, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி I'd like to close. யோவான் ஸ்நானனை பத்தி யோவானை குறித்து, not John the Baptist but John, several people referred actually. John after the Patmos Island, பத்மு தீவுல தன்னுடைய 92 வயதுல, as he was exiled to die, மரிக்கிறதற்காய் இவனுடைய வாழ்க்கை முடிந்து போகட்டும். ஏன்னா யோவானை they threw him into the burning oil and he did not die. And the kings did not know what to do with him. அப்படிப்பட்ட தண்ணீர் இல்ல. Even today the island of Patmos does not have water. There is no fresh water there. It has to be shipped in. And John was thrown in there. And where the world thought his world ended, his life ended, is exactly the place where God began his life and gave eternity. The book of Revelation was revealed there. The reason I am saying is that after around 95 years plus, John returned back to Ephesus. எபேசு நகரத்துக்கு வந்த பொழுது he is very old. He is not mobile anymore. அவரால் எங்கே போக முடியாது, வர முடியாது, preach பண்ண முடியாது, பேச முடியாது. So the disciples carried him, his disciples carried him to every church in and around. அப்போ போகிற நேரத்தில் எல்லாம் there's only one sentence that John used to preach to all the churches. Every single person that comes to see him, he says only one thing: children, love one another. Children, love one another. My dearly beloved, it's much easier for all of us to love Jesus Christ than to love the person sitting next to you. It's much easier for all of us to love Jesus Christ, because how would you measure your love for Jesus Christ? இங்க இருக்கிறதுல யார் வந்து அவர் அதிகமா நேசிக்கிறீங்க, குறைச்சு நேசிக்கிறீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணி காமிங்க. You cannot. But with the way I look at her, she will make out whether I'm angry with her or I'm happy with her. It's very measurable. It's very easy to sit here and pray for the continent of Africa, continent of Australia. But it's very difficult to walk over to your neighbor and offer a prayer. My dearly beloved, tonight as we come together, this is not a recollection of the past. This is recalibration for the future. Either you can walk out the same way the way you came in, or walk out transformed. One question that Jesus asked his disciples, I don't know whether you have seen this way, in Matthew chapter 21. In Matthew chapter 21, just read
verse 25-26 and 25 to 27 அதை மட்டும் வாசி. யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுகையானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். இயேசுவுக்கு பிரத்யுத்தரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்னும் அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். Amen. This may look like a parable or a story or something that Jesus asked those Pharisees and Sadducees. யோவான் கொடுத்த ஸ்நானம் யாருனாலே, ஞான ஸ்நானம் யாருனாலே உண்டாயிற்று? It's a very, very carefully crafted question. And Jesus says, and the Pharisees and now they are smart people, they know the scripture. And அவங்க சொல்றாங்க, ஐயோ இது ஆண்டவரால வந்துச்சுன்னு சொன்னா அப்ப ஏன் அவனை நம்பலன்னு கேட்பாரு. இல்ல மனுஷனால வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் ஏன்? So they are caught. It's what we call as catch 22, right? That's exactly where they were. நம்ம தேவனாலேன்னு சொல்ல முடியாது, மனுஷராலேன்னு சொல்ல முடியாது. தேவனால் உண்டாயிட்டு சொன்னால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பா. மனுஷனான்னு சொன்னா if they say it is because of from men, they were afraid of losing their status quo. They are afraid of losing their reputation. In other words, இன்றைக்கு பாஷையில சொல்லணும்னா they were afraid of losing their vote bank. Right? Like இன்றைக்கு இதே கேள்வியை ஆவியானவர் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் கேட்கிறார். இயேசுவானவர் தேவகுமாரன் என்று விசுவசித்து அவர் எனக்காய் இரத்தம் சிந்தி தன் ஜீவனை சிலுவையில கொடுத்தார் என்று நீங்க விசுவசிக்கிறீங்களா? அது தேவனாலே வந்ததா மனுஷ பலத்துல வந்ததா என்கிற கேள்வியை ஆவியானவர் இன்னைக்கு எங்கள்கிட்ட கேட்கிறார். தேவனாலே வந்தது என்று சொல்லுவோமானால், I bet you every single person sitting here, if I ask you that question, உங்களுடைய பதில் இது தேவனாலே வந்தது. அப்ப ஆவியானவர் ஏவுகிறபடி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கவா இயேசுவை போல? அப்ப ஏன் நாமெல்லாம் இயேசுடைய சாயல் இல்லை? That's what Jesus asked the Pharisees, isn't it? If you say he is from God, then why did you believe him? இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறது, அவர் தேவகுமாரன், அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டார், அவர் எனக்காய் மரித்தார் என்று நாம் எல்லோரும் அறிக்கையிடுவோம். ஆனால் ஏன் இயேசுவின் சாயல் நம்மிடத்துல தென்படவில்லை? ஏன் இன்னும் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதுல குறைவுபடுகிறோம்? ஏன் இந்த முறுமுறுப்புகள் சகோதர சகோதரிகளிடையே மத்தியில்? அது குடும்பமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம். ஆனா யாருமே அவர் மனுஷனிடத்துல இருந்து அதுக்காக மனுஷனிடத்துல வந்தோம் பதில் சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் ஒரு ஒரு கிறிஸ்டியன் ஸ்டாண்டிங் வேணும் இல்லையா? ஓ ஹீஸ் அ குட் கிறிஸ்டியன், அவர் வாரம் கோயிலுக்கு போவாரு, நல்ல காணிக்கை கொடுப்பாரு, அவர் நல்லா ப்ரே பண்ணுவாரு, அவர் வசனத்தை வாசிப்பாரு, பாட்டு பாடுவாரு, ப்ரே பண்ணுவார். இதெல்லாம் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ சோஷியல். இந்த புனித வெள்ளி என்று ஆவியானவர் நம்ம இடத்துல கொடுக்கிற சவால் என்ன தெரியுமா? இஸ் கிறிஸ்டியானிட்டி ஆர் இஸ் கிரைஸ்ட் இஸ் யுவர் சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆர் இஸ் இட் யுவர் செல்ஃப் இட் செல்ஃப்? தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்றால், தேவனாலே அனுப்பப்பட்டு எனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தவர் என்றால், அவருடைய சாயல் உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிறதா? இல்லைன்னா ஏன் இந்த நாள்ல நாம் சிந்திக்க கடவோம். நான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவங்களை கொண்டு அவர்களுடைய வாழ்விலிருந்து பேசினதை நாம் கேட்டோம். I just want to leave you with this one word. This one word. Let this resound in your heart. ஆண்டவரே, நான் உம்மை விசுவசிக்கிற மகன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிற பிள்ளை ஆண்டவரே. ஆனாலும் இன்னும் கோபத்துக்கு இடம் கொடுக்கிறேனே, பொறாமைக்கு இடம் கொடுக்கிறேனே, இலச்சைக்கு இடம் கொடுக்கிறேனே, இன்னும் என்னுடைய வார்த்தைகளில பரிசுத்தம் இல்லையே, பிறரை குறித்து பேசுகிறதுல ஒரு உணர்வுள்ள இருதயம் எனக்கு இல்லையே. உலகத்துல என்னை காண்கிறவர்கள் உலகத்தோடு ஒத்து போகிறதான பாக்குறாங்க. They don't see a uniqueness in me. They don't see a difference in me. I'm yet another person in the world. I'm trying to identify myself in the world. In the நாள்ல the question to each and every one of us that he's asking, the Holy Spirit is asking is that, do you believe that Jesus Christ came from God,
shed his blood, every drop of his blood, and died for you? If so, why don't you look like him? Why don't you look like him? அவர் கொடுத்தது ரெண்டே கற்பனைகள் தான் பிரியமானவர்களே. Love God and love one another. You can never ever love God without loving one another. அவருடைய பிள்ளைகளை வெறுத்துவிட்டு அவரை நேசிக்கிறது சத்துருவனுடைய வேலை. That is Satanism. That's not godliness. அவருடைய சகோதர சகோதரிகள் அவருடைய பிள்ளைகளை வெறுத்து அவரை நம்ம நேசிக்க முடியாது. அவரை நேசிக்கிறதை அளவிடுகிற ஒரே வழி அதான் அவரும் சொன்னார். இந்த உலகம் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எதனால் அறிந்து கொள்ளும்? நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் கொண்டிருக்கும் அன்பான. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். I'll just sing one chorus and I close tonight. You know this, I don't know how many of you know this song. Father Berkman's even before the ஜெபத்தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக எழுதின பாடல். விசுவாச கீதங்கள்னு அவங்க அதுக்கு முன்னாடி எழுதின ஒரு பாடல். But so appropriate for this Good Friday. நம் பாவங்களுக்காய் காயப்பட்டார். எல்லாம் எழுதிருப்போமா? அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டார். நம் பாவங்களுக்காய் காயப்பட்டார். அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை, நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய காயங்களால் சுகமடைந்தோம் நாம். இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார். நம் நோய்களை சுமந்து கொண்டார். இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்து கொண்டு எங்களை மீட்டீரே ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமானோம் ஆண்டவரே. அப்பா, வேதத்திலே நாங்கள் காண்கிற சகல புதுமைகளையும் செய்ய நீர் ஒரு துளி வியர்வை கூட வியர்க்கல. ஆனால் எங்களை ரட்சிக்கிறதற்கு, எங்களை மீட்கிறதற்கு கடைசி சொட்டு ரத்தம் வர சிந்தினீங்க ஆண்டவரே. இந்த நாள்ல ஆவியானவர் மத்திய 21 எங்களிடத்துல தெளிவாய் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் தேவகுமாரன் என்று நீங்கள் விசுவசிக்கிறீர்கள் என்றால், அவர் உங்களை ரட்சித்தார் என்று விசுவசிக்கிறீர்கள் என்றால், ஏன் அவருடைய சாயல் உங்களிலும் என்னிலும் தென்படுறதில்லை? ஏன் அவருடைய பேச்சு நம்முடைய நாவிலே இருக்கிறதில்லை? ஏன் உலகத்துக்கு ஒரு பேச்சும் சபைக்கு ஒரு பேச்சுமாய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பேச்சும் உலக வாழ்க்கைக்கு ஒரு பேச்சுமாய் இருக்கிறோம்? ஏன் அவருடைய சிந்தைகள் நம்மை ஆட்கொள்ளுகிறதல்ல? ஏன் அவருடைய அன்பு நம்மை நடத்துகிறதில்லை? பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொன்னதன் போல, இந்த நாள்ல ஆண்டவரே நீர் எங்களோடு சவால் விடும் விதமாய் பேசி இருக்கிறேன். பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வசனத்துல பிள்ளைகள் இன்னும் ஆழப்பட்டு பலப்பட்டு உயர்ந்து நிற்க கிருபை கொடும். பேதுருவை போல ஆண்டவரே, they stepped out in faith. They stepped out of the boat in faith, oh Master. Father God, give them places to proclaim your name. Give them places to be witness to your name, oh Lord. உம்மை நம்பி உம்முடைய விசுவாசத்துல உமக்காய் இங்கு வந்து நின்ற அந்த காரியத்தை கர்த்தர் நீர் அங்கீகரிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்காய், அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தங்களுடைய வாழ்வில கர்த்தருக்கு இன்னும் சாட்சியாய் எழும்பும்படிக்காய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. Many of them shared for the first time in their life today. And Father God, may this only be a beginning. As we heard from one of the sharings, oh Lord, எங்க எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் உம்மை பகிர்ந்து கொள்ளுகிற வாஞ்சையை கொடுங்க, உம்மை அறிவிக்கிற வாஞ்சையை கொடுங்க ஆண்டவரே. இந்த நாள்ல இங்க இருக்கிற எல்லா குடும்பங்களையும், nobody is here by chance, oh Lord, நீர் தெரிந்து கொண்டு அழைத்து வந்தபடிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற சகல சத்துருவின் கட்டுகளும், சகல வியாதிகளும்,
சகல சஞ்சலங்களும் கண்ணீரின் இரவுகளையும் தனிமையின் நாட்களையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். Man may not know it, O Lord. He may not see it out at all, O man, Lord. But there is nothing hidden in your eyes. Everything is naked in your eyes. இந்த நாள்ல மறைவாய் இருக்கிற காரியங்களை காண்கிற கர்த்தர் வெளியரங்கமாய் அவர்களுக்கு பதில் கொடுக்கும்படிக்காய், அவர்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறதுனால இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி தரும்படிக்காய், ஒருவேளை அந்த பள்ளத்தாக்கின் பாதை தொடருமானால் அப்பா பலத்தை தரும்படிக்காய், help us to walk through that fire, to be refined for you and honor you and glorify you, Lord. மீண்டும் ஒரு விசையா இந்த மாலை வேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்தி, இந்த புனித வெள்ளிக்காய் மக்கள் நன்றி செலுத்தி, எங்களுக்காய் சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தை நன்றி செலுத்தி, தகப்பனை நாங்கள் கடந்த காலத்தை மாத்திரம் அல்ல எதிர்காலத்தை நோக்கி காத்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை நீர் வருகிறவுடைய இரண்டாம் வருகைக்காய் காத்திருக்கிறோம். யூதாவில நாங்க வாசிக்கிறது போல நம்மை வலுவாதபடி காக்கவும், மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் தம் தேவனுடைய சன்னிதானத்துல நம்மை நிறுத்த வல்லவருமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் எந்நாளும் உரித்தாகுக. ஆமென், ஆமென், ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த கால வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், நம் எல்லையெல்லாம் ஜெய கொடியே ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த கால வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், நம் எல்லையெல்லாம் ஜெய கொடியே ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோரே, உன் சிறையிருப்பை இருக்கும் நான் இதுவே. ஓ ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 விலையேற பெற்ற ரத்தமே. Praise the Lord.